தாமிரபரணிக்கு இதோ மங்கள ஆரத்தி காட்டி அன்னையை எழுந்தருளை செய்து தூப தீபம் காட்டி அன்னைக்கு இன்று விசேட தீபாராதனை இதோ சிவனியார் பெருமக்களால் துவங்கப்படுகிறது. முதலாவதாக தீபம் காட்டி அன்னைக்கு வழிபாடு செய்யப்படுகிறது. மஞ்சள் நீர் தெளித்து சங்கல்பம் செய்த பிறகு இதோ தூப ஆரத்தியானது அன்னைக்கு காண்பிக்கப்படுகிறது. குருவாகி அகத்திய பெருமான் வீட்டில் அல்வாளிக்கக்கூடிய திருப்பதி மலையை தொடர்ந்து விளக்குடி காண்பித்து அன்னைக்கு ஆராதனை செய்யப்படுகிறது. அகத்திய பெருமான் அமர்ந்திருந்து அல்வாளிக்கக்கூடிய பொதிகை மலையை கொண்டிருக்கிறார். இதோ அன்னைக்கு மகாதீப ஆரத்தியானது இதோ அன்னைக்கு பரிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. பொதிகை மலை தீப ஆரத்தி எனப்படுகின்ற மகாதீப ஆரத்தி கண்டு வழிபடுகிற பெருமக்கள் அனைவரும் தங்கள் தலைமையில் கைவிட்டு தங்களுடைய குடும்பத்தை வணங்கி தங்களுடைய முக்கியமான வேண்டுகளை இந்த தருணத்தில் அன்னை காலத்தில் சமர்ப்பிக்குமாறு அத்தோடு கேட்டுக் கொள்கிறோம். இந்த தீப ஆரத்தியை கண்டு வழிபடுவதால் பெருஞ்செல்வமும் பேரின்பமும் பெருகும் அற்புதமே புகழான வாழ்க்கை கிட்டும். பகைவர்கள் செய்யக்கூடிய தீமையெல்லாம் அன்னையர்கள் எல்லோரும் பணிந்து போற்றி வணங்கக்கூடிய தமிழன்னையா தாமிரபரணிக்கு இது நாகபூத ஆரத்தியானது அன்னைக்கு பரம்பெருமான் வீடு வந்து அருள்வரக்கூடிய எம்பெருமானை துவக்கக்கூடிய பேர் பெற்ற முதலாவது குருவாக இருக்கக்கூடிய தலைமை தீவிராக பெருமானுக்கு வழங்கக்கூடிய நன்றிகளோடு அச்சமாக நன்றி தீவிர ஆராய்ச்சியானது அரசியல் அம்மையும் அப்படம் ஏற்றி இருக்கக்கூடிய நம்மை காட்டும் ஆயுதமாக விளங்கக்கூடிய நமது ஆணவம் தன்மையும் என்கிற மாயை என்கிற மூன்று பலன்களையும் அளிக்கக்கூடிய தொடர்ந்து அன்னைக்கு ஆணை மீத ஆரத்தியானது அகத்திய பெருமானுக்கும் அன்னை லோகமுத்திரைக்கு உலகமையுடைய காவராஜ பெருமானை கூறியிருக்கும் காட்சியை நாம் வாழ்வோரும் பார்க்கிறோம். மக்களின் ஆனதீர ஆரத்தி அன்னைக்கு பரிந்து சமர்ப்பிக்கப்பட்டது. இதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் யாவையும் போக்கக்கூடிய ஆணை மீத ஆரத்தி அதைத் தொடர்ந்து அன்னைக்கு சிவனியார் பெருமக்களால் யானை கூட ஆரத்தியானது பரிந்து செய்யப்படுவதும் நமக்கு கிட்டும். அத்தகைய யானை கூட ஆரத்தியானது அன்னைக்கு பரிந்து சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அன்னைக்கு புலி கூட ஆரத்தி அலங்கார நாயகியார் வீட்டுக்கு அருள்வாளிக்கக்கூடிய சித்தர்கோட்டத்தின் நடுவில் நமது சிவனியார் பெருமக்கள் முத்திரைகளால் அளித்து அந்த ஞான சிம்மாசனத்தில் அருகு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரியாக அமர்ந்திருக்கக்கூடிய அன்னை ஏறு வரக்கூடிய வாகனமாகிய புனித தீர அந்த புனித ஆரத்தியை திறந்து இது அன்னைக்கு சிம்ம தீர ஆரத்தி உமையம்பிகையுடைய வாகனமாக இருக்கக்கூடிய பேர் பெற்ற அம்பிகையுடைய சிம்மம் அதனுடைய வடிவமாக இருக்கக்கூடிய சிம்ம தீர ஆரத்தி அன்னைக்கு பரிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. உடல் உள்ள நலம் பெருகும். இத்தகைய கருணையை பெருமானுடைய திருவருள் கருணையை முருகனுடைய அருட்கருணையால் வேண்டி நிற்கின்ற இந்த தீர ஆரத்தி இது மயில் தீர ஆரத்தி சந்தான வாக்கியத்தை தரக்கூடிய ஆரத்தி குழந்தை காட்சியை மூட்டுகிற பெருமக்கள் தங்களுடைய கோதையத்து மனதார தியானித்து அகத்திய பெருமாளை அன்னை யோகமுத்திரை மனதில் தியானித்து வழங்குவார் என்று சொல்லி மயில் தீர ஆரத்தி அன்னைக்கு பணிந்து சமர்ப்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அன்னைக்கு கொடி தீர ஆரத்தி எங்கும் அவருடைய ஆட்சிதான் நடைபெறுகிறது என்று சொல்லி இதற்கு பணிந்து சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அன்னைக்கு 1 முதல் 5 வரையிலாக இருக்கக்கூடிய தீர ஆரத்தியாக ஒரு முகம் விட்டு தீராக அன்னைக்கு பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. இன்னும் நீண்டமாக நிர்வகிக்கக்கூடிய ஒவ்வொரு இறை ஆற்றல் ஒன்றாக இருக்கிறது. உணவு இறைவனாக இறைவன் இருக்கிறார். அந்த உணவு உருவகத்துக்கு தீர ஆராதனை எங்கும் ஒன்றாக இருக்கக்கூடிய இறை ஆற்றல் தனக்கு அருட்கருணை வழங்குவதற்காக ஆணவம் பட்டம் மாயம் என்று இருக்கக்கூடிய 3 விதமான உருவத்திற்கக்கூடிய குற்றங்களிலிருந்து நாம் காக்கப்பட வேண்டும். யுத்தம் சிந்தம் சமநிலை என்கிற 3 நிலையிலிருந்து விடுவித்து சித்தமெல்லாம் உண்மை எழுந்திருக்கிறார் என்று தொடர்ந்து 4 வகைப்பட்ட தீராதனை 4 திசைகளிலிருந்து எந்த விதமான சிதையை வந்து நம்மை அடையாள தீராதனை பஞ்சமக தீராதனை ஐம்புறமுறை மற்றும் வருவதாக ஐதீகம் நம் உடம்பை இருக்கக்கூடிய பஞ்சமக ஆற்றலை ஒருங்கிணைத்து இறைவனுடைய அழுத்தத்தை ஒரு ஆழத்தை அகற்றியிருக்கிறாரே திருவருள் பரிபூர்ணமாக கூடிய ஆழத்தை இறைவன் பெருமக்கள் இருந்து நின்று வழங்கக்கூடிய இறைவனுக்கு அனைவரும் இருந்து நின்று தங்களுடைய தலைமையை கைவிட்டு
அரசியல் பெருமாள் இரண்டு அறிவாளி தலைவருக்குரிய ஆரம்பித்து 23 நட்சத்திரத்தின் ஆரம்பித்து 23 நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் எல்லா நம்மளும் புரிந்து வேண்டும் என்று சொல்லி நம்முடைய உபகாரம் இங்கு ராஜ